இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுது உம்முடைய முழு பிரசனத்தையும் அனுபவிக்கிற இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை உந்தி தள்ளுகிற பொழுதாய் மாறுவதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில நம்ம திரும்பவுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில நம்ம பலப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது விலையேற பெற்றது, நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில எழுந்த உடனே ஒரு வார்த்தையை மனதுக்குள்ள வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது அன்றைய தினம் முழுவதும் ஒரு ஃபியூஸ்ஃபுல் ஒரு சமாதானம், அந்த வார்த்தை நம்மை வாழ்க்கையில நடத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் ஒரு வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கல. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதும் காக்கப்படுவதாக. ஆகவே உங்களை அழைத்தவர் உங்கள் உண்மையுள்ளவர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, தேவன் சமாதானம் பண்ணுகிற தெய்வம். உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் முழுவதையும் குற்றமற்றதா அவர் பாதுகாப்பார். அவர் வருகையில் நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு உண்டான காரியங்களை எல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார். அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நிறைய காரியங்கள்ல இந்த ஆமா அதேதான் வாசகம். அல்லேலூயா. இந்த மாதிரி உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வரும். ஆனா அதனுடைய பின்னால பார்க்கும்போது எதற்காகவோ ஒரு காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெசலோனிக்கேயர்ல ஏன் சொல்றாரு பவுல், இந்த அழைத்தவர் உங்களை உண்மை உள்ளவன் சொல்றாரு? அங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் மரித்து போகிறார்கள். மரித்து போன உடனே இப்ப இங்க இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, ஐயோ பவுல் நமக்கு ஒரு சத்தியத்தை சொன்னாரு, நீங்க எல்லாம் நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுவாரு உங்களை அழைத்தவர். அந்த காரியங்களை சொல்லிட்டு வரும்போது தான் கடைசியில் முடிக்கும் போது அந்த அதிகாரத்தில் சொல்றாரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அவர் வர வரைக்கும் நீங்க மரித்து போனவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. மரித்து போனவங்க முதலாவது எழுந்தரிப்பாங்க. கிறிஸ்து வருவது உண்மைதான். வருவதற்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள், நித்திய ஜீவனுக்குள்ள அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆமா, நம்மளை அழைத்த தெய்வம் உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறார். பாருங்க, அப்போ அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. சரியாய் நடத்துவார். அவர் உங்களை எதுக்கு அழைத்தாரோ அந்த காரியத்திற்காக உங்களை நடத்துவார். சபை பரிசுத்தமாவதற்கு அழைக்கப்பட்டது, குற்றமற்றதா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டது. சபை மாசு இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக சபை அழைக்கப்பட்டது. அழைத்தவர் அழைத்த அழைப்புல உண்மை உள்ளவர், உங்களை சரியாய் நடத்துவார். எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்றால் நம்ம என்ன பண்ணுவாருங்க? அவரு சரியாய் நடத்துவார். இந்த காலை பொழுதுல நம்மையும் கூட, அன்றைக்கு தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் சொன்னது வேற, இன்னைக்கு நம்மையும் கூட கர்த்தர் அழைத்து இருக்கிறார். இன்றைக்கு ஜீவிக்கிறதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு இல்லாம இன்றைக்கு நம்மளுடைய நாசியில சுவாசம் இருக்காது. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் சுவாசமற்றவர்களாய் மரித்து போயிருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சிலர்கள் அகால மரணம் அடைகிறார்கள், சிலரை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். பாருங்க, ஆனா இன்றைக்கு நமக்கு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை சரியாய் நடத்துவார், முடிவு பரியந்தான் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது அழைத்தவர் உண்மை உள்ளவர், இன்றைக்கு உண்டான காரியங்களை நமக்கு நடத்துவார். இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? நான் என் இருதயத்துல வைத்துக் கொள்ளணும், என்னை அழைத்தவர் இன்றைக்கு உண்மை உள்ளவர், ஆகவே அவர் பொய் உரையாத தெய்வம், அவர் என்னை நடத்துவார். ஏன்னா அவர் அழைத்தது உண்மை என்றால் என்னை நடத்த போவதும் உண்மை.
சீஷர்களை அவர் அழைத்தார். 12 சீஷர்களை என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. ஒருத்தன் மீன் பிடிக்கிறான், அதை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. ஒருத்தன் வரி வசூல் பண்றான், என்னை பின்பற்றி வா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றி வா. என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு குருவுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல சீஷர்களை அழைத்து, ஒரு குரு அழைத்துட்டார்னா அந்த சீஷர்களுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும். இந்த 3ம் குருவோட வேலை. ஒரு குரு என்று சொன்னால் உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், உறைவிடம் கொடுக்கணும். இந்த 3த்தையுமே குரு தான் செஞ்சு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. இயேசுவை எல்லாம் பின்பற்றி வந்தாங்க. அவர்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடைசியில உபதேசம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? குரு சீஷர்களுக்கு உபதேசிக்கணும். நல்ல உபதேசங்களை கொடுத்து அவர்களையும் நீ குருவா மாறு, மற்றவர்களை சீஷர்களாய் மாற்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அழைத்த அழைப்புல அவர் முடிவு பெரிய உண்மையுள்ளவராய் இருந்தார். மரிக்கும் வரைக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். மரித்த பின்பும் உயிரோடு இருந்து சீஷர்கள் சிதறி விட்டார்கள். இதற்காகவா நம்ம இவங்களை 3 வருஷம் ட்ரெயின் பண்ணோம்ட்டு 40 நாள் உயிரோடு இருந்து 40 நாள் அவர்களுக்கு காட்சி அளித்து 40 நாளைக்கு அவர்களுக்கு திரும்பவும் அவர்களை நல்லா பூஸ்ட் பண்ணி 3.5 வருஷம் செய்த காரியங்களை 40 நாள் கூட இருந்து இன்னும் செய்து இன்னும் உற்சாகப்படுத்தி ஆண்டவர் வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவி வருவார்னு போனாரு. அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியில் நான் நிரப்பப்பட்டு எல்லாரும் எழும்பி அவர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். பாருங்க, 3.5 வருஷம் அவங்க ட்ரெயின் பண்ணதே என்னன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடக்குது பாருங்க. இந்த காரியங்களை செய்வதற்கு தான் இயேசு 3.5 வருஷம் அவர்களை அழைத்து ட்ரெயின் பண்ணாரு. அந்த அழைப்புல உண்மை உள்ளவராய் இருந்தார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் முடிவு பரியந்த ஆண்டவர் நடத்தினார். இந்த காலை பொழுதுல உங்களையும் என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். நம்மை எதற்காக அழைத்தாரோ முடிவு பரியந்த நடத்துவார். உங்களை ஒரு குடும்ப தலைவராய் அழைத்து இருக்கிறார் என்றா அந்த குடும்ப தலைவர் என்கிற பொறுப்புல முடிவு பரியந்த நம்மளை அவர் இன்னைக்கு நடத்துவார். நம்மளை ஒரு ஊழியக்காரனை அழைத்திருக்கிறார், ஊழிய பாதையில நம்ம வெட்கப்படுத்தாம நம்ம நடத்துவார். நம்மளை தேவன் அழைத்த அழைப்புல அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், தலைகுனிய விடவே மாட்டார். இன்றைக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியானால் அவர் நம்மை உண்மையாய் நடத்துவார். ஆகவே நாம அவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். அவர் நம்மளை உண்மையா நடத்துவாருங்க. நம்ம தான் அவரை உண்மையா பின்பற்ற வேண்டும். சீஷர்கள் எல்லாரும் அவரை பின்பற்றினார்கள். ஆனா இடையில ஒரு சில சீஷர் மறுதலித்தார், ஒருத்தர் காட்டி கொடுத்தார். இன்றைக்கு நம்ம மறுதலிக்கிறவர்களாகவும் விலகி ஓடுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது, பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைக்கப்பட்ட நாமும் உண்மையாய் பாத்திரமானா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதுல அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்றால் அவர் உண்மையாய் நம்மை நடத்துவார். 2வது, அவர் உண்மை உள்ளவர். அதனால என்ன அப்படின்னா அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இங்க அதுதான் சொல்லப்படுது. அவர் சொன்னார்ல, நான் வருவேன்னு சொன்னார்ல, அவர் வருவார். மரித்தவங்களை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, துக்கித்து அழுது கொண்டிருக்காதீங்க. அந்த அதிகாரத்துல அதுதான் வரும். நீங்க மரித்தவர்களுக்காக நீங்க மனவேதனைப்பட்டு துக்க முகத்தோட அழ வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இப்படி அழுகிறது, இப்படி புலம்புகிறது எனக்கு பிடிக்கல, உலகத்தார போல சந்தோஷமா இருங்க கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இங்க சொல்றாருன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க, உங்களை களங்கம் இல்லாமல் அவர் நடத்துவார். அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. அப்படின்னா வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அப்ப அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அப்படினால் நாம் அதை குறித்து எந்த கவலையும் பட வேணாம். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் சரியாய் நடத்துவார். உங்களுக்கு கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் நடத்துவார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுத்த ஜீவிய நாள்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு அவர் இன்றைக்கு கொடுத்த இந்த ஜீவிய நாள்ல நமக்கு எதுக்கு இந்த நாளை கொடுத்தாரோ அந்த நாள் அவர் கரெக்டா நம்மளை நடத்துவார். நம்மை போஷிப்பது, உடுத்துவது, பாதுகாப்பது மாத்திரமல்ல, நம்மை குறித்த சித்தங்களை அவர் நம்மை கொண்டு செய்வதற்கும் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுது நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை நடத்துவார், நம்மை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். என்னை நடத்துவார், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். காரணம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி தெரியலாம், ஒருவேளை மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் வராது. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன வாக்கு தத்தத்துல மாற்றங்கள், சில நாட்கள் மாற்றங்கள், ஒரு மாறுதல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனா ஏமாற்றம் வராது. அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு இந்த தெசலோனிக்கே சபைக்கு, அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாமதிக்கலாம் ஆனால் தடையாகாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கிறது, ஆனால் தடை கிடையாது. அவர் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம் மீது வைத்த அன்பு. ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. இன்றைக்கு ஒரு நாள் அவர் தாமதிக்கிறதுனால இன்றைக்கு ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படணும், நாளைக்கு ஒரு நாள் தாமதிக்கிறதுனால நாளைக்கு ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். இதற்காக தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்
எல்லோரும் மீதும் வைத்த அன்பு. அல்லேலூயா. அப்படியான இந்த காலை வேளையில சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமா இருக்கிற போதில் இருக்கலாம், இல்ல வாக்கு தத்தத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் வாழ்க்கையை குறித்து நான் திட்டம் விடக்கூடாது. என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் ஒரு காரியத்தை என் இருதயத்தில் கொண்டு வந்துடக்கூடாது, நம்பக்கூடாது. என்னை அழைத்தவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் நம்பணும். சூழ்நிலைகளை நம்பக்கூடாது, அழைத்தவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமா, போராட்டங்களை பார்க்க கூடாது, உண்மையுள்ள தெய்வத்தை பார்க்கணும். இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு தினத்துக்கு நம்மை அவர்தான் நடத்த போகிறார். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வழிவாசல்களை திறந்து தரப்போகிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் முழுவதும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்கிற நினைவோடு நம்ம அவருடைய பாதையில அவருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இங்கிருந்து நம்ம கடந்து செல்லுவோம். இன்றைய தினம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக, உற்சாகமான ஒரு நாளாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம் கரங்களை பிடித்து நடத்துகிறதை உணர்ந்து நடக்கிற ஒரு நாளாக இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிற ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அல்லேலூயா. ஆகவே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை முடிவு பரியந்த நடத்துவார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை அழைத்த தெய்வம் நீங்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கை வந்து விடுகிறது. சில நேரங்களில் போராட்டங்களை பார்த்து, சில நேரங்களில் வசனம் இப்படி சொல்லுது, வாழ்க்கை இப்படி நடக்குது. தெசலோனிக்கே பட்டணத்தில் அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் இப்படி சொன்னாரு, ஆண்டவர் இப்படி இருப்பாருன்னு சொல்லி பவுல் சொன்னாரு, ஆனா வாழ்க்கையில் இப்படி நடக்குது. ஆனா பவுல் சொன்னாரு, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கவலைப்படாதீங்க, அவர் உங்களை நிச்சயம் நடத்துவார். மரித்தவர்களை குறித்து இடரல் ஆவாதீங்க, அவங்க எல்லாரும் திரும்ப எழும்பி வருவாங்க. இயேசு வரப்போவது உண்மைன்னு சொல்லி இந்த காலை பொழுதுல நாமும் கூட நம்முடைய இருதயங்களை திடப்படுத்தி கொண்டு விசுவாசத்தோடு கூட விசுவாச பாதையில அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர் என்கிற உணர்வோடு ஓடுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதுல உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதத்துல வாசித்தோம். உண்மையுள்ள தெய்வத்தை நாங்க ஆராதிக்கிறோம், உண்மையுள்ள தெய்வத்தை நாங்க நம்புகிறோம், உண்மையுள்ள தெய்வத்தை நாங்க விசுவாசிக்கிறோம், உண்மையுள்ள தெய்வத்தோடு இன்றைய தினத்துல நாங்கள் நடக்கிறோம். உண்மையுள்ள தெய்வம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உண்மையாய் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. விசேஷமா